Hi folks, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேப்டன் மில்லர் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Let's go. Killer Captain Miller. ஸோ ஒரு பெரிய டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த பொங்கலுக்கு ஐலாண்ட் பார்க்கலாமா, கேப்டன் மில்லர் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டவுட்டுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, தாராளமாக கேப்டன் மில்லரே பார்க்கலாம், ஐலாண்ட் பார்க்க வேணாம். அஃப்கோர்ஸ் நான் ஐலாண்டை டீக்ரியேட் பண்ணல, அவங்களுடைய உழைப்பை டீக்ரியேட் பண்ணல. பட் நம்மளும் உழைச்சி காசு கொடுத்து நம்ம டைம்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தானே அந்த படத்தை போய் பார்க்கும். அதுக்கு அந்த படம் ஒர்க் ஆகணும்ல. ஸோ அதுக்கு அந்த படம் ஒர்த்து கிடையாது. ஸோ ஐலாண்ட் பார்க்கறதுக்கு கேப்டன் மில்லரே பார்க்கலாம். இது என்னுடைய ஒப்பீனியன். ஏன் கேப்டன் மில்லர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் மாதேஸ்வரன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராக்கி, சாணி கைதம் சொல்லிட்டு 2 படத்தை எடுத்தார். 2 படமே ரொம்ப சுமாரான படம் தான். எனக்கு அவர் ஒரு மாதிரி ஓவர் ரேட்டட் டேரக்டராக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த கேப்டன் மில்லர் படமும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக படம் நல்லாவே இருந்தது. அஃப்கோர்ஸ் அவருடைய படங்கள்னாலே கொஞ்சம் ஸ்லோ பேஸில் தான் போகும். ஸோ இந்த படமே ஸ்லோ பேஸில் போகுது. அதனால தான் படம் ஒரு சில ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்கல, மிக்சட் ரிவ்யூ வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு மூவி லவ்வர்ஸ்க்கு அப்புறமேட்டு படம் ஸ்லோவாக போகுது, ஸ்பீடாக போகுது, நல்ல படம் வேணும், குவாலிட்டியான படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தேட்டர் போகிறவங்களுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ நல்ல படம் எல்லா விதத்துலையுமே, ஆக்டிங் வைஸ், மேக்கிங் வைஸ், எந்த விதத்துலையுமே படம் சூப்பராக இருக்குது. அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறமேட்டு படத்தில் ஸ்டன் சீக்வன்ஸ், படம் எப்பப்பெல்லாம் சண்டை வருதோ அப்பப்பெல்லாம் 2 கேங்கும் மாற்றி துப்பாக்கியில் சுட்டுப்பாங்க. ஸோ இவ்வளோதான் சண்டை இருக்கும். ஸோ இதை மைனஸாக சொல்லலாம். மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ நடிப்பு, அதுக்கப்புறமேட்டு மேக்கிங், இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் அவங்களுடைய நடிப்பு சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு காளி வெங்கட்டை நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு அப்துல் லீன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கொஞ்ச நேரம் தான், 5 மினிட்ஸ் தான் அவருடைய நடிப்பும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஜேபிலாம் நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போதே எதுவும் நெகட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணிக்க இருந்துச்சு. இவங்கெல்லாம் நெகட்டிவ் ரோலில் போட்டால் அது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் படத்தில் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு தனுஷ் சொல்லவே தேவையில்ல, ஆக்டிங்கில் பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. தனுஷ் அப்பார்ட் ஃப்ரம் தனுஷ் மற்றவங்கெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட், ஜேபி, அப்புறமேட்டு அப்துல் லீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமேட்டு ராக்கியில் மணிமாகன் சொல்லிட்டு ஒரு பையன் நடிச்சிருப்பாரு. அவர் இந்த படத்துலேயே நடிச்சிருக்காரு. அவர் படத்தில் மொத்தமே 4 சீன் தான் வருவாங்க. அவருக்கு படத்தில் டைலாகே கிடையாது, ஆனால் சம்பவம் பண்ணிட்டு போயிடுவார். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில சீனில் தனுஷே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அவருடைய ஆக்டிங் ஸ்கில் இருக்கும். எப்படி சொல்கிறது, எல்லாமே துப்பாக்கியை ஹாலிவுட் படத்தில் மாதிரி சுட்டுட்டு இருந்தால் இவங்க மட்டும் அகவாலில் வெட்டுற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்து சொல்லுவாங்க. அதாவது இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி சொல்றது, ஈவன் ஃபைட்லலாம் கூட சம்டைம்ஸ் தனுஷே கூட அடி வாங்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பக்கத்து அடிச்சு நவுத்திட்டு இருப்பாங்க, பார்க்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டர் இந்த படத்தில் பல பேர் நடிச்சிருப்பாங்க. பட் அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபேன் பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்க்க எல்லாத்துக்குமே அந்த கேரக்டர் தனியாக தெரியும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு டான்சிங் கோஸ் மாதிரியான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம். அந்த அளவு ஸ்கோப் இல்லாட்டியும் இந்த படத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வகை சீன் எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அருவி படத்தில் லீடாக நடித்தாங்களா, அவங்களாம் படத்தில் 2 சீன் தான் வருவாங்க. பட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கும் போது அவங்களுடைய டாமினன்ஸ் நல்லா தெரியும். அதுக்கப்புறமேட்டு பிரியங்கா மோகன் கூட தனுஷ் கூட அவ்வளவா காம்போ கிடையாது. பட் நிவேதிதான்னு சொல்லிட்டு சில்லு கருப்பட்டியில் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தனுஷ்க்கும் தான் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுமே அவங்களுடைய போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு போர் அடிக்காமல் இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். உண்மையிலேயே பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் மட்டும் ஒரு நல்ல டேரக்டர் கையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவருடைய கம்போசிங் ரொம்ப எப்படி சொல்றது, ஈவன் ஏகக்குமான் இளையராஜா விட பெட்டராக கம்போஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. சூப்பராக போட்டிருப்பாங்க. ஈவன் மார்க்கண்டினி ஆகட்டும், மார்க்கண்டினி படம்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப வைபாக இருந்தது. அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் தான். ஸோ இந்த படத்துலையுமே அந்த மேஜிக்கை பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபைட் வருதோ அங்கெங்கெல்லாம் அந்த ஃபைட்டை ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக நமக்கு ஆக்குறது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இப்போ அசுரன் படத்தில் வா அசுர சாங் வரும்போது நமக்கே ஒரு மாதிரி வைப் ஆகும்ல, அந்த மாதிரி இந்த படத்துலையுமே ப்ரீ கிளைமேக்ஸ்
கிளைமேக்ஸ் ஃபைட் வரும். ஸோ அந்த கில்ல கேப்டன் மில்லர் சாங் வரும். அந்த சாங் வரும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி அந்த அசுரன் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு வைப்பு வந்ததோ அதே வைப்பு இந்த பாட்டு கேட்கும் போது நமக்கு வரும். ஸோ பிஜிஎம் வந்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபைட்டை தான் நான் கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு நான் நினச்சேன். அந்தளவுக்கு அதை சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட்டு. ஸோ கிளைமேக்ஸ் ஃபைட்டு அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட் இது 2 ஃபைட்டுமே ஈவன் வந்து வெறும் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருந்தாலுமே அந்த 2 ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட் அது வந்து ரியாலிட்டி கலந்த ஒரு சினிமேட்டிக்காக இருந்தது. பிகாஸ் வந்து ஆப்வியஸாக இது வந்து ஸ்பாயிலர் கிடையாது, இது ஒரு சின்ன ஜிஸ்ட் தான். நான் சொல்கிறத தாண்டி படத்தில் வந்து அந்த ஃபைட் வந்து உங்களுக்கு எக்ஸைட் பண்ணும். தனுஷோட கேங் வந்து வீக்காக இருக்கும், வில்லனோட கேங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆப்வியஸாக பார்க்கும்போது தெரியும் தனுஷோட கேங் வந்து அடிதான் வாங்க போகுது. ஸோ இதுக்கு மீறி என்ன பண்ண போகாங்க அப்படின்னு இருக்கும்போது அதை அவ்வளோ அழகாக வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் வந்து என்ன தான் ஸ்லோவாக போனாலும் கிளைமேக்ஸில் அந்த ஃபைட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஃபீல் வரும், ஒரு ஹாப்பியான ஃபீல் வரும். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். பிகாஸ் படத்தில் வந்து அந்த கேப்டன் மில்லர்னு ஒரு கேரக்டரை பற்றி பேசியிருந்தாலும் அதை தாண்டி வந்து ஆன்டி கேஸ்டிசம் அந்த ஒரு விஷயத்தை பற்றி படத்தில் வந்து பேசியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ எப்படி சொல்றது, இப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த கேஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் இருப்பாங்க, ஆன்டி காஸ்டிசம் பேசுறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைலாம் எப்படி சொல்றது, கேஸ்டிசம் சப்போர்ட் பண்றவங்களுக்கு அகைன்ஸ்டா இந்த படம் இருக்கு. ஸோ நல்ல கருத்தை வந்து இந்த படம் சொல்லுவது, அதாங்க நான் சொல்ல வேற எதுவும் கிடையாது. ஸோ நல்ல கதை, அந்த கதையை வந்து அழகாக நேர்த்தியே எடுத்து நமக்கு வந்து பார்க்கக்கூடிய விதத்தில் வந்து இந்த படத்தை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அருண் மாதேஸ்வரன். ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 அவுட் ஆஃப் 10. ஸோ அக்கார்டிங் டு மீ பொங்கல் வின்னர் வந்து கேப்டன் மில்லர் தான். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.